கடவுச்சீட்டு விநியோகம் அமைச்சர் வெளியிட்ட தகவல். பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை சற்று முன் வெளியான அறிவிப்பு. சபாநாயகரிடம் அர்ச்சுனா எம்பியின் அவசர கோரிக்கை. யாழில் சட்டவிரோதமாக ஏற்றி வரப்பட்ட 18 மாடுகள் மீட்பு. இலங்கைக்கு எதிராக தமிழக கடற்றொழிலாளர்களின் போராட்டம். ராணுவ முகாமை அகற்றுவதற்காக நாடாளுமன்றில் குரல் கொடுப்போம், தமிழரசு எம்பி சவால். இலங்கை வந்த பிரித்தானியா பெண்ணுக்கு நேர்ந்த கதி. செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரன் முன்கூட்டியே அறிந்திருந்த ரகசியம், போலீசார் தகவல். திருமணம் செய்யவில்லை என்றால் பணி நீக்கம், நிறுவன அறிவிப்பால் ஊழியர்கள் அதிர்ச்சி. எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்துக்குள் வழங்கி அந்த செயல்முறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடருக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டுகளை பெறுவதில் பொதுமக்களின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தனது நன்றிகளையும் தெரிவித்தார். உரிய அச்சு இயந்திரங்களை பெற்ற பிறகு யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவலகங்களில் கடவுச்சீட்டு வழங்குவது இரட்டிப்பாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். சப்ரகமுவ மற்றும் மூவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு 27ஆம் தேதி வியாழக்கிழமை விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளை மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கான கற்றல் நடவடிக்கைகள் பிறிதொரு நாளில் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்படும் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் கடந்த 20ஆம் தேதி அறிவித்துள்ளார். அதன்படி விடுமுறை வழங்கப்படும் தினத்துக்கு பதிலாக மார்ச் 1ஆம் தேதி பாடசாலைகள் நடைபெறும் என வடமாகாண ஆளுநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தனது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நியமிக்குமாறு யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 12ஆம் தேதி எனக்கு வலம்புரி ஹோட்டலில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அப்போது எனது செயலாளரும் தாக்கப்பட்டார். இது தொடர்பில் நான் காவல்துறையில் எனது முறைப்பாட்டை அளித்திருந்ததை அடுத்து காவல்துறையினரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். இருப்பினும் இது தொடர்பில் என் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான விடயங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் நான் தொழிற்படுவதற்கு எனக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைகின்றது. அத்தோடு அண்மையில் கனைமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டதுடன் இந்த வாரமே தொடர் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. இவ்வாறான சூழலில் எனக்கு எதிராக நடைபெறும் அச்சுறுத்தல் குறித்து கவனிக்கப்பட வேண்டும். ஆகவே எனக்கு பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நியமிக்குமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன். இது தொடர்பான வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்வதுடன் சபாநாயகரின் சாதகமான பதிலையும் எதிர்பார்க்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். யாழில் சட்டவிரோதமாக ஏற்றி வரப்பட்ட 18 மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்திலிருந்து உரிய அனுமதி பத்திரங்கள் இன்றி சட்டவிரோதமாக குறித்த மாடுகள் ஏற்றி வரப்பட்டுள்ளன. இந்நிலையில் சாவகச்சேரி நகரில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் லொரியை வழிமறித்து சோதனையிட்ட போது மாடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அத்தோடு சந்தேக நபர் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் உள்ள கடற்றொழிலாளர்கள் நேற்று திங்கட்கிழமை முதல் கால வரையறையற்ற பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி 32 தமிழக கடற்றொழிலாளர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை அடுத்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த ஜனவரி முதல் இலங்கை கடற்படையால் 18 இந்திய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் 131 தமிழக கடற்றொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இராணுவ முகாமை அகற்றுவது தொடர்பில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம். ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நிச்சயமாக செய்ய முடியாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், தேசிய அரசாங்கங்கள் மாறுபடும் என்பது உண்மை.
தற்போது ஆட்சிக்கு வந்து இருக்கும் அரசாங்கம் கூட எதிர்காலத்தில் மாறலாம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியானது எப்போதும் தமிழ் மக்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் என்பதில் எவ்விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் தொடர்பில் எந்த நல்ல அபிப்பிராயங்களும் இல்லை என்பது உண்மை. சாட்டுப்போக்கு மாத்திரமே செய்ய முடியும். தேசிய மக்கள் சக்தியில் தலைமை பீடத்தின் கதையை கேட்டு அவர்கள் செயற்பட வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆனால் தமிழ் மக்களின் குரலால் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது போராட்டங்கள் மூலமும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க எம்மால் முடியும். கடந்த காலங்களில் இந்த அமைச்சர்களை பெரும்பாலான ஊழல்களை செய்திருந்தார்கள். தற்போது மக்கள் அவர்களுக்கு கடந்த தேர்தலில் நல்ல பாடத்தை புகட்டி உள்ளார்கள் என தெரிவித்தார். வெளிநாட்டு பிரஜை ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்த முயன்றதாக கூறப்படும் 2 இளைஞர்களை கல்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். கல்பட்டி மண்டலகுடாவ பகுதியைச் சேர்ந்த 18 மற்றும் 19 வயதுடைய 2 சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 58 வயதுடைய பிரித்தானிய பெண் ஒருவரை இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். அவர் கடந்த 15ஆம் தேதி இலங்கைக்கு வந்துள்ளார். நாட்டுக்கு வந்த வெளிநாட்டு பெண்ணும் அவரது கணவரும் கல்பட்டிய பகுதியில் உள்ள ஒரு கோட்டலில் தங்கியுள்ளனர். குறித்த வெளிநாட்டு பெண் நேற்று முச்சக்கர வண்டியில் பயணித்த போது தன்னை நோக்கி வந்த 2 இளைஞர்களுடன் செல்ஃபி எடுக்க கேட்டுக் கொண்டுள்ளனர். செல்ஃபி எடுப்பதாக கூறி 2 இளைஞர்கள் தன்னை தகாத முறைக்கு உட்படுத்தியதாக வெளிநாட்டு பெண் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு கல்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவந்தி நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை என்றும் அவர் நாட்டில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மரதுங்க தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பி செல்லக்கூடிய அனைத்து கடல் வழிகள் மற்றும் விமான நிலைய வழிகளும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தலைமறைவாகியுள்ள இசாரா கடுவல பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் வைத்து கொலைக்கு தேவையான துப்பாக்கியை துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு வழங்கியுள்ளார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளில் சந்தேக நபரின் தாயார் மற்றும் சகோதரருக்கும் இந்த கொலை குறித்து தெரியும் எனவும் அதற்கு முன்னர் இவர்கள் இது தொடர்பாக தொலைபேசி உரையாடல்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக சந்தேக நபரின் தாயார் மற்றும் சகோதரரை குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்றிரவு கைது செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி ஹெரோயின் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் இருந்து விடுவிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத இறுதிக்குள் ஒற்றையர்கள் விவாகரத்து பெற்ற ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என சீன நிறுவனம் ஒன்று அதன் ஊழியர்களுக்கு மிரட்டல் விடுத்திருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் நிறுவனத்தை குறை கூறியதை அடுத்து நிறுவனம் அந்த கொள்கையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. தென் சீனாவில் உள்ள ஷாண்டோங் மாநிலத்தில் அமைந்துள்ள த ஜாண்டியன்ஸ் கெமிக்கல் குரூப் நிறுவனமே இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. இந்த நிறுவனத்தில் 1000க்கும் அதிகமான ஊழியர்கள் அங்கு வேலை செய்வதாகவும் இந்நிலையில் நிறுவனத்தின் திருமண விகிதத்தை அதிகரிக்க அது புதிய கொள்கையை கடந்த மாதம் அறிவித்திருந்தது. அந்த கொள்கையின்படி 28 வயதுக்கும் 58 வயதுக்கும் இடைப்பட்ட ஊழியர்கள் செப்டம்பர் மாதத்துக்குள் திருமணம் செய்து குடித்தனத்தை தொடங்கி இருக்க வேண்டும். அடுத்த மாதத்துக்குள் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதற்கான காரணத்தை கூற வேண்டும் என்றும் அந்த நிறுவனம் கெடு விதித்ததாக கூறப்படுகின்றது. ஜூன் இறுதிக்குள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை நிறுவனம் மதிப்பிடும் என்றும் செப்டம்பர் இறுதிக்குள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவர் என்றும் நிறுவனம் அறிவித்ததாக கூறப்படுகின்றது.